திருநங்கைகளுக்கெல்லாம் சோத்த போடாதீங்கடா அப்படின்னு சொல்லி அருண்ராஜ் ஐயரை சொன்னாரு. அதை நான் வரவேற்று போட்டிருந்தேன். வீம்புக்குன்னே 2 பைத்தியங்க வந்து நான் சோத்த வைப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க புரட்சிகரமா. அதை கண்டிச்சு நான் ஒரு வீடியோ போட்டேன். உடனே கமெண்ட்ல வந்து பார்த்தோம்னா அடடா உலகத்திலே பாவம் பண்ணிட்ட மாடா நம்ம அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. பைத்தியம் அந்த 2 பைத்தியங்களும் கமெண்ட் பண்ணிச்சு. அந்த கமெண்ட்லாம் படிக்கணுமே. அடடா என்ன ஒரு அறிவாளித்தனமான கமெண்ட். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்லியிருந்தானுங்க யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா உயிருக்குமானதா தம்பி, உனக்கு மட்டும் கிடையாது, நீ மட்டும் வாழ்ந்தா போதாதுன்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி ஜோக்கர் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. சரி ரைட்ரா, உங்க வாரத்துக்கே வருவேன் சரியா. அதனால நீங்க என்ன பண்றீங்க, நாளையிலிருந்து எது பண்ணாலுமே வந்து ஏதோ உயிர் பாதிக்காம நம்மளால பண்ண முடியாது. செத்துருங்க. நீங்க செத்துட்டீங்க அப்படின்னா எந்த உயிர்களுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா இப்ப நீங்க வந்து விவசாயம் பண்ணி சோறு திங்கிறீங்கல்ல, ராத்திரி 12 மணி கூட பிரியாணி டேஸ்டா இருக்குன்னு போய் சாப்பிடுறீங்கல்ல, அந்த விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இப்போ 1 ஏக்கராக்கு அரிசி போடுறாங்க, இல்ல கரும்பு போடுறாங்க, வெண்டைக்காய் போடுறாங்க, அவரைக்காய் போடுறாங்கன்னு வச்சுக்கோ, அதுல இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் எல்லாத்தையும் கொன்னாதான் அந்த இடத்துல அவரைக்காய் போட முடியும். காக்கா குருவியெல்லாம் வந்து திங்காம பாத்துக்கணும், எலி வண்டு இதெல்லாம் உள்ள பூராம பூச்சி மருந்து அடிச்சு கொல்லணும். ஏன்னா எத்தனை உயிர் சாகுது பாவம். அந்த இடத்த சும்மா விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய மரம் வளரும். அந்த மரத்துல ஏகப்பட்ட பறவைகள் வந்து கூடு வைக்கும். கீழே பாத்தீங்கன்னா பாம்பு, பூரானு, பூச்சி, புழு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழும். அத்தனை உயிர்களையும் கொண்டாதான் உனக்கு வந்து வெண்டைக்காயோ அரிசியோ இதெல்லாம் கிடைக்கும். சரியா. அதனால வந்து யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமானது. அதனால அப்படியே வளர விட்டுருவோம். ட்ரெஸ் எல்லாம் போடாம இலதலை இருக்குல்ல, இலதலை அதை கட்டிட்டு திரிங்க. ஆதாம் ஏவாள் கட்டிட்டு இருப்பாங்க பத்தியா, அந்த மாதிரி. ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸுல இருக்கக்கூடிய இந்த சாயமெல்லாம் இருக்குல்ல, இந்த சாயம் இதெல்லாம் பண்றதுக்கு வந்து நிறைய ஆறுகள் வந்து பாதிப்புள்ளாகுது. ஏன்னா தமிழ்நாட்டில் 600 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டருக்கு வந்து ஆறுகள் வந்து மாசு அடையுது. இதனால அதுல வாழக்கூடிய மீன்கள், உயிரினங்கள் எல்லாமே செத்து போகுது. சரியா. இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களை பாவண்டா, மன்னிக்கவே மன்னிக்காதா. இந்த அம்மனி ஆடெல்லாம் வளர்த்தது தங்கமே அப்படின்லாம் போட்டோ போட்டுருந்தாங்க. அந்த ஆடெல்லாம் இவங்க வளர்த்து இயற்கை மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மண்ணில் போட்டு புதைச்சிருவாங்க. கசாப் கடைகளை கொடுக்க மாட்டாங்க. மாடு வளர்த்துறாங்க, பால் ஊத்துனதுக்கு அப்புறம் விற்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த மாட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, சென ஊசி போட்டு தான் கர்ப்பமாக்குவாங்க. நீ சிங்கிரியில சாக்லேட்டு, அதுக்கு ஆப்பிரிக்கால பல லட்சக்கணக்கான குழந்தை தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகுறாங்க. நீ திங்கிரியில் டைரி மில்க் ஃபார்ம்ல போய் பாருங்க எப்படி இருக்கு. நீ அந்த இடத்துல எவ்வளவு கொடுமையா பசுவை கையாளுறாங்கன்னு போய் பாருங்க. அது மட்டும் இல்ல, மனசு யூஸ் பண்ற எத்தனையோ பொருட்கள் இருக்கு. எல்லா பொருட்களுக்காகவும் எவ்வளவு உயிரினங்கள் எப்படி செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு போய் படிச்சு பாருங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு தேவை வரும்போது குருவி சாகலாம், விலங்குகள் சாகலாம், மீன்கள் சாகலாம், மரங்கள் சாகலாம், எத்தனையோ உயிரினங்கள் செத்தா கவலை கிடையாது. ஆனா நான் எனக்கு ஒரு பிரச்சனை, நாய்களுக்கு சோத்த வைக்காதீங்கன்னு சொன்னா நான் வந்து ஒரு பாவம் பண்ணாலு, பாவம் பண்ணவனாவே இருந்துட்டு போறேன். மனுஷன் வந்து இயற்கைய காப்பாத்தெல்லாம் பிறக்கல, அழிக்கதான் பிறந்திருக்கான். இன்னும் பெரிய புரட்சிகரமா வந்து நான் காப்பாத்துறேன், புடுங்கி கட்டுறேன்னு வந்து புடுங்கி மாதிரி பேசக்கூடாது. விலங்குகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ பாதிப்பு உள்ளாகணும் அப்படின்றதெல்லாம் என் கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது. இதுதான் ரியாலிட்டி நான் சொல்ல வரேன்.